சிரி 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 சிரி. இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, அவருக்கு இப்பதான் தெரியும்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரின் சுகசிவம் என்று அனைவரால் அன்போடு அழைக்கப்படும். உண்மையே இல்லையா? உண்மை. இப்போது அவருக்கு நினைவு பரிசு வழங்க மாவட்ட டி ஆலோசகர் பேச்சாளர் வசந்தன் ராஜு அவர்களையும், மாவட்டம் டி இயக்குனர் பேச்சாளர் கேந்திரபாலன் மூக்காண்டி அவர்களையும் மற்றும் திருவள்ளுவர் மன்றத்தின் தலைவர் எங்களது அன்பு தலைவர் மணிகண்டன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இப்பொழுது மேடை பேச்சாளர் கார்த்திக் சிதம்பரம் உங்கள் வசம். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களே, எல்லாரும் காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்க, நீங்க முடிச்சிட்டீங்களான்னு பார்ப்போம். சரி, ஒரு கேள்வி. ஒட்டகத்தை ஆங்கிலத்தில் கேமல் என்று சொல்வார்கள், கரெக்டா? அப்போ ஒட்டகச்சிவிங்கி ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ஜிராஃபின்னு சொன்னாலாம் கை தூக்குங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் காமெடி கஷ்டமா வருது, ஏன்னா காமெடியில ரொம்ப எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப நான் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போது எவ்வளவு தூரத்துக்கு கிரியேட்டிவா யோசிக்கிறீன்னு பார்ப்போம். அம்மாவை ஆங்கிலத்தில் சுருக்கமாக அழைக்கிற போது மம் என்று அழைக்கிறார்கள். அப்படி என்றால் சின்னம்மாவை என்ன என்று அழைப்பார்கள்? மினிமம். இப்ப நம்ம மேக்ஸிமமா சிரிக்க வைக்கணும் அப்படின்னா மினிமமா இந்த மாதிரி யோசிக்கணும். அப்பதான் மேக்ஸிமமா சிரிக்க வைக்க முடியும். நான் முதல்ல யோசிச்சேன், நான் வரலையே, நான் வந்தோடனே சக்திவேல் பேசினாருன்னு நினைக்கிறேன். சக்திவேல் சொன்னாரு, தலைவர்லாம் கூப்பிடையில இல்லைன்னு சொல்ல பழகுப்பா அப்படின்னாரு. அது எனக்கு அப்பதான் தெரியும், கூப்பிட்டுட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு பழகுன்னு சொல்றது நேற்று சொல்லிருக்கூடாதா அப்படின்னு. அது வேற சொல்லிட்டாரு, நேரம் ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்ல பழகுங்க அப்படின்னு. சரி, அடுத்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வச்சு ஏன் காமெடி பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படின்னா இங்கே பெரிய வெற்றியாளர்கள்லாம் இருக்கீங்க, டிடிஎம்லாம் இருக்கீங்க, பேச்சாளர்கள்லாம் இருக்கீங்க. என்ன எதுக்கு மாணிக்கவாசன் கூப்பிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன வச்சு காமெடி இப்படி பண்றாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். அது ஆமா அப்படின்னு முதல்ல ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. அவரு தயாரிக்கப்பட்ட பேச்செல்லாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இப்பதான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது. அநேகமா என் பேச்சு முடிஞ்சோன்னு சொல்லுவாரு, இன்டர்வல் முடிஞ்சிச்சு. சரி, இப்ப நம்ம எல்லாருக்குமே காமெடியா பேச தெரிஞ்சாலும் டோஸ்ட் மாஸ்டர்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு காமெடியா பேசுறதுக்கு. அந்த ஃபார்மேட்ல டோஸ்ட் மாஸ்டர் ஒரு 6 விதிமுறைகள் சொல்றாங்க. நீங்க இப்பெல்லாம் பண்ணா காமெடி வரும் அப்படின்ட்டு. அதை பத்தி இப்ப நம்ம முதல்ல பேச போறோம். சரி, என்னெல்லாம் 6 விதிமுறைகள் அப்படின்னு பாக்கணும்னா, முதல்ல தயாரிக்கப்பட்ட பேச்சு போட்டியோ இல்ல நகைச்சுவை பேச்சு போட்டியோ சொன்னோன்னே எடுத்தோடனே ஏதோ இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்னு தோணிடும், கரெக்டா? அப்படி தோணல அப்படின்னா, அப்படி தோணலன்னா பிரச்சனை இல்ல. இப்ப உங்களுக்கு தான் இது. முதல்ல டோஸ்ட் மாஸ்டர் ஒரு 6 விதிமுறை சொல்றாங்க, நகைச்சுவையா பேசுறதுக்கான விதிமுறைகள் 6. சரி, முதல் விதிமுறை என்ன பார்ப்போம். முதல்ல இத தமிழ்ல யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சார்லி சாப்பிட்டா அதெல்லாம் மொழிபெயர்க்க கூடாது. Life is a tragedy when seen in close up, but a comedy in long shot. நீங்க பிரச்சனையில இருக்கல, உங்களுக்கு தான் அது பிரச்சனையா இருக்கும். ஊர்ல இருக்கவங்க அது காமெடியா இருக்கும். இதான் சார்லி சாப்ளின் சொல்லியிருக்காரு. இத மனசுக்குள்ள வச்சுங்க. நீங்க அடுத்தவனை சிரிக்க வைக்கணும் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டதை சொன்னாலே போதும், எல்லாரும் சிரிப்போம். அதுதான் இதோடைய தத்துவமே.
சரி, இப்ப முதல் விதிமுறைக்குள்ளார நம்ம போறோம். முதல் விதிமுறை அதுதான், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை, துன்பத்தை நீங்கள் சொல்லுகிற போது மக்கள் சிரிப்பார்கள். அடுத்து இது போடுமா, இதை கொஞ்ச நேரம் பாருங்க. இதுல கையெழுத்து போடுங்க. எனக்கு கையெழுத்து போட வராதுல்ல அப்படின்னா 2 வேலை வச்சு இந்த பத்தியா இதுல 1 இதுல 1. தேவாலயம்மா அவர்களுக்கு உங்கள் உதவியினாலே படித்து உத்தியோகமும் கிடைத்தது. நான் வாங்கிய முதல் மாத சம்பளத்தில் 25 ரூபாயை அனுப்பியிருக்கிறேன். இப்படிக்கு மீனாட்சி. அதோட என் சிஸ்டரையும் அனுப்பியிருக்கிறேன். என்ன மாதிரி அநியாயம்? நான் தரதான் மீனாட்சி. இதுதான் பொம்பளைங்க படிக்கவும் சொல்லும். நீ படிக்கவும் இல்ல, பட்டக்கரையில பழகவும் இல்ல. சரி, இப்ப இதுதான் 2வது விதிமுறை. என்னன்னு புரிஞ்சா? நீங்க கேட்டாலும் சில நேரத்துல கிஸ் கிடைக்காது. அதாவது யார்கிட்ட என்ன சொல்லணும்னு நமக்கு தெரியணும். அதுக்கு பேர் தான் நோ யுவர் ஆடியன்ஸ். அந்த அம்மா அப்படியே கிஸ்ஸ கொடுக்குறேன்னு எழுதிச்சு, கொடுக்க போறவர் யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, வாங்க போறது யாருன்னு தெரியாது. அதனால நீங்க உங்களுடைய ஆடியன்ஸை பார்த்து இது பண்ணணும். சமீபத்துல ராதிகா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. கிழக்கே போகும் ரயில்ல நடிச்சிருந்தப்ப அந்த அம்மா ஒழுங்காவே நடிக்கலன்னு சொல்லிட்டு பயங்கர இதுவாகி இவர் போய் போட்டு கொடுத்தாரு. பாக்யராஜ் வந்து பாரதி ராஜாட்ட, நான் என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் இந்த அம்மா பேசவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. உடனே ராதிகாவுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே பாக்யராஜ் கூப்பிட்டு தாறுமாறா திட்டு திட்டாங்க. திட்டுனா பாக்யராஜ்கிட்ட ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் சரி அவர் வேலையை தானே அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க தெரியாம திட்டிட்டு சொன்னாங்க. பாக்யராஜ் சொன்னாராம், பிரச்சனை இல்லைங்க, நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா. அதனால எப்பவுமே ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப 2 விதிமுறை. முதல் விதிமுறை என்ன? உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லணும், சுய அனுபவம். 2வது உங்களுக்கான ஆடியன்ஸ் யாருன்னு தெரியணும். இப்ப 3வது ஒண்ணு சொல்ல போறோம். இத பாருங்க. எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியுமா தெரியாது. இன்னைக்கு அந்த மாதிரி போனீங்க கூட பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கீங்க. ஆமாங்க, இப்ப வீட்டுல சண்டை நடக்குதுங்க. சண்டைய கோபத்துல நம்ம லூசு அப்படின்னு திட்டிடுறோம் வேற ஒய்ஃப. திரும்பி அவங்க நீதான் லூசுலாம். கம்பன் அது இல்ல, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம். எப்படி சொல்லணுமா? லூசுன்னு சொல்லக்கூடாது. நேரம் ராமசாமி பையன் பொண்ணு மாதிரியா பேசுற, லூசு மாதிரி பேசுற அப்படின்னு. நம்ம அப்பா நல்லவரு, நம்மளதான் எங்களுக்கு சொல்றாரு சி போங்க அப்படின்னு. ஆக்சுவலா ராமசாமி தான் பெரிய லூசு. இப்ப இதுல 3வது விதிமுறை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அவர் பேசாமதான் அந்த விதிமுறையை செஞ்சு காட்டியிருக்காரு. அவர் பட்டிமன்றத்தில் பேசுறாரு, ஆனா அவருக்கு அந்த விதிமுறை தெரிஞ்சிருக்கு. டோஸ்ட் மாஸ்டர் நகைச்சுவை பேச்சுக்கு 3வது விதிமுறை என்னன்னா, பார்வையாளர்கள் சிரிக்கிற போது நீங்க பேசணும், அவங்களுக்கு சிரிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். இப்ப அவர் பேசி முடிச்சோன்னே ஒரு பெரிய பாஸ் விட்டார். எதுக்குன்னா அது ஜோக்குன்னு அவருக்கு தெரியும். முதல்ல நீங்க ஜோக்கு நம்பணும் நீங்க சொல்றத. அப்பதான் எதிர இருக்கணும் சிரிக்குமா. உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா நீங்க பேசிட்டே இருப்பீங்க தொடர்ந்து. நீங்க ஜோக்குன்னு நம்புனீங்கன்னா, எதிர இருக்கவங்க சிரிப்பாங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா ஒரு இடவெளி விடணும். ஏன்னா அவங்க சிரிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். இதுதான் வந்து
மூன்றாவது விதிமுறை, அவர் பேசினாலே எதுவுமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? இந்த மூணாவது விதிமுறை, அவர் பேசாம இருந்ததுதான் மூணாவது விதிமுறை. சில நேரங்கள்ல நாம பேசக்கூடாது. இப்ப 3 விதிமுறை. இப்ப 4வது விதிமுறைக்கு போறோம். தண்ணிக்குள்ள போட்டா நீரியா அந்த காமெடியில இப்ப நம்ம வைக்கலாம். நம்ம வைக்க போற யானை வந்து எல்லாரும் தெரியாப்பா, எல்லாரும் தெரியா காட்டு யானை, எல்லாரும் காட்டுல இல்ல. இதுல என்ன விதிமுறை சொல்லுங்க பாப்போம். பழைய ஜோக் சொல்லணும். அது சிரிக்கிற ஜோக் எந்த ஜோக் சொல்லலாம், பழசா புதுசாக்கலாம் வைக்க இல்ல. டோஸ்ட் மாஸ்டர்ல 4வது விதிமுறை, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தி சிரிப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை கொண்டு வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஜட்ஜிட்ட நீங்க சொல்லிடணும், சிஜேக்கு நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும், நான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு. ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து காமெடிக்கு பயன்படுத்தலாம். நீங்க சும்மா வந்து கோட் ஷூட் மட்டும் போட்டு வந்து பேசணும் அவசியம் இல்ல, நீங்க ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து பேசலாம். சரி, டோஸ்ட் மாஸ்டர்ல இன்னொன்னு வந்து நீங்க ஒரு நகைச்சுவை பேச்சு போட்டி எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? ஏப்பா ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்ட மாதிரி இருக்கேன். லாஸ்ட் 2 டேஸா? ஒரு வாரம் பத்தல, ஒரு மாசம், இன்னும் 1 மாசம் இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. போன் பண்ணையில இல்ல நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்ல. கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வழக்கமா மனுஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டே யார்கிட்ட பேசுவோம், கலந்துக்கிட்டு கிட்ட கலந்துக்குவோம். நம்ம என்ன கேட்போம், எப்படி நீங்க பேசுனீங்க, வெற்றி அடைஞ்சிருக்கீங்களே, எப்படி அடைஞ்சீங்க அப்படிங்கிறது. இது 5வது விதிமுறை. உங்களுக்கு தேர்ந்த பேச்சாளர்னு தெரியறவங்க கிட்ட போய் நீங்க கலந்துரையாடி தெரிஞ்சுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய, இப்ப நான் சொல்லிக் கொடுக்காத டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். இப்ப நான் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்ல, நிறைய டிப்ஸ் வரும். இது வந்து விதிமுறைகள். நான் இப்ப சொல்றது எல்லாமே வந்து விதிமுறைகள். அதுதான் வந்து 4வது இது. இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நீங்க பேச்சாளரா நகைச்சுவை பேச்சு போட்டிக்கு வரையில நீங்க ஃபன்னியா இருக்கலாம். நீங்க இப்படிதான் கோட் ஷூட் போட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய உருவ அமைப்பு மூலமாவோ அல்லது நீங்க பேசல சீரியஸா பேசக்கூடாது. நகைச்சுவை பேச்சுக்கு வந்து நம்ம சீரியஸா பேசுறது வந்து தேவையில்லை, ஃபன்னியா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப இது யாரு? இந்த டோரா அங்க பக்கத்துல என்ன இருக்கு? டோரா கையில என்ன வச்சிருக்காங்க? அடுத்து அவங்க சொல்லக்கூடியது மேப். மேப்னா என்ன? வரைபடம். ஆமா, தமிழ்நாட்டுல அப்படிதான், தமிழ்ல கரெக்டா சொல்றாங்க. வரைபடம் எங்க இருக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இங்க மேப் அப்படிங்கிறது டோஸ்ட் மாஸ்டர் ஒரு யுக்தியை சொல்லி கொடுக்குறாங்க. மேப் அப்படிங்கிறது மீடியம். இப்ப வந்து மீடியம் கடைசியா இருக்குது வந்து பர்பஸ். நீங்க மீடியம், ஆடியன்ஸ், பர்பஸ், இது 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நாம எங்க பேச போறோம்? ஒரு காலத்துல எல்லாம் மேடையில மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க, கரெக்டா? நேரெல்லாம் பேசுவோம், பிசிக்கலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூம்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏதாவது வரலாம் நாளைக்கு. அதனால நீங்க எந்த மீடியத்துல பேச போறீங்க அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களால காமெடி பண்ண முடியும், கரெக்டா? மேடையில சில காமெடி பண்ணலாம், ஆன்லைன்ல சில காமெடி பண்ண முடியாது. ஆன்லைன்ல சில காமெடி பண்ணலாம், அது எல்லா ஆன்லைன் டூல்லையும் பண்ண முடியாம இருக்கலாம். ஜூம்ல பண்றது சில இதுல பண்ண முடியாம இருக்கலாம். அப்ப முதல்ல நீங்க, இதுக்கு பேர் மேப், இந்த யுக்திக்கு பேர் மேப். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பேரு மீடியம். எந்த மீடியத்துல நீங்க உங்க பேச்சை டெலிவர் பண்றீங்க? மேடையில டெலிவர் பண்ண போறீங்களா, ஆன்லைன்ல டெலிவர் பண்ண போறீங்களா, ஜூம்ல டெலிவர் பண்ண போறீங்களா, ஸ்ட்ரீம்ல டெலிவர் பண்ண போறீங்களா? உங்களுடைய நீங்க எந்த மீடியத்துல பண்றீங்களோ அதை தெரிஞ்சுக்கணும். மேடையில என்ன தெரிஞ்சுக்கணும்? மேடையில என்ன தெரிஞ்சுக்கணும்? மேடையில எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரையும் பயன்படுத்திக்கலாம், போடியம் இருக்குமா இருக்காதா, மேடை எப்படி அமைச்சிருக்காங்க, இதெல்லாம் முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கணும். இதே ஆனா எங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும், முந்தின நாள்லாம் சொன்னாங்க இங்க பேச்சு போட்டி நடக்கும் போது அப்படின்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவே காமெடி தான். முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். 2வது ஆடியன்ஸ். இப்ப வந்து போன போட்டி ஒண்ணுல நடந்துச்சு. ஒருத்தர் வந்து டெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருந்தார். அவர் அவ்வளவு நல்லா பேசினாரு, ஆனா யாருமே கை தட்டல. ஏன்னா அவர் ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லி பாடி காமிச்சாரு. அது இங்க இருக்க, அது ஒரு ஆங்கில பாடல், சிங்கப்பூர்ல இருக்க இளைஞர்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல் ஆகும். ஆனா அங்க வந்து உட்கார்ந்து இருந்த எல்லாருமே நம்ம மாதிரி ஆளுங்க.
40 வயசு ஒட்டியோ, அது வேற ஒரு மதிப்பீட்டாளர் சொல்லிட்டாரு, நாங்களாம் 40 வயசுல இருக்கோம், நீ சொன்ன பாட்டு உன் வயசு ஒருத்தவங்களுக்கு தான் புரியும், இங்க இருக்கவனெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியல, இங்கிலீஷ் தெரிஞ்சது உனக்கு, அந்த இங்கிலீஷ் யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி. அதனால இதெல்லாம் நீங்க வந்து முதல்ல கவனத்துல வச்சுக்கணும். சில ஆடியன்ஸ், அதான் ரெண்டாவது மீடியம் ஆடியன்ஸ். அடுத்து உங்களுடைய பர்பஸ் தெரிஞ்சுக்கணும். எந்த பேச்சா இருந்தாலும் உங்களுடைய பர்பஸ் இருக்கணும். இங்க என்ன நமக்கு பர்பஸ்? சிரிக்கிறது, அவ்வளவுதான். சோ இது தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுதான் வந்து அந்த 6 விதிமுறைகள் அவங்க சொல்றது. ஃபைண்ட் ஹியூமர் இன் எவ்ரிடே லைஃப். உங்க வாழ்க்கையுடைய தினம்தோறும் நீங்கள் சந்திக்கக்கூடியதுல நீங்க நகைச்சுவையை பாருங்கள். உங்களுடைய ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுங்க. பி ஃபன்னி. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்திங்க. யாராவது சிரிக்கல, நீங்க அவங்களுக்கு வழி விடுங்க. அவங்களை சிரிக்கிறதுக்கான அந்த நேரத்தை நீங்க ஒதுக்கி இது பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி வெற்றி அடைந்தவர்களிடம் கலந்துரையாடுங்கள். உங்களுக்கு அது நிறைய டிப்ஸ் கொடுக்கலாம். சரி, இதெல்லாம் டோஸ்ட் மாஸ்டர் கொடுக்குற டிப்ஸ். இப்ப இதுவரை யாரெல்லாம் நீங்க கலந்துரையாடி இருக்கீங்க மற்றவங்களோட, போட்டியில் பங்கு பெற்றவர், இதுவரையும் இதுக்கு முன்னால் போட்டியில் பங்கு பெற்றவர்கள்லாம் கேட்குங்க பார்ப்போம். இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப இவங்கள தான் அடுத்த போட்டியில கலந்துக்கணும்னு விருப்பம் விட்டோமே, இவங்களெல்லாம் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்ப இதுவரையும் நீங்க கலந்து கொண்டதுல முதல் 3 இடத்துல வந்தவங்க கேட்குங்க. 2 பேரு 3 பேரு. சரி, இப்ப நம்ம வந்து இந்த இடத்துலயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுங்க அவங்களுக்கு. அவங்க ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலாம்? நான் வந்து குந்தவிட்ட கேட்கிறேன். முதல்ல நம்மளோட பேச்சு நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கணும். பயிற்சி பண்ணும்போது ஒரு 4 பேர்கிட்ட நம்ம பேசி காட்டும் போது அவங்களோட பின்னூட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவங்க சொல்றது மட்டும் இல்ல, நம்ம பேசும்போது அவங்களோட அந்த ரியாக்ஷனையும் நம்ம அப்சர்வ் பண்ணா நம்ம அதை பயன்படுத்தி மெருகேற்றிக் கொள்ளலாம். நிச்சயமா. நீங்க ஞானப்பலாம் சொல்லுங்க. என்ன கேட்டா முழுமையான ஆயத்தப்படுத்தல் தான் ப்ரிப்பரேஷன் தான். நான் வணக்கத்துல தொடங்கி நன்றி வரைக்கும் எழுதி அதை திருப்பி மனப்பாடம் செய்வதில்ல. அதில் அதே இருக்கிற வார்த்தைகள் வராது, அதை ஒத்த வார்த்தைகள் அதே வார்த்தைகள் வரும். ஆனா அது முழுமையா 7 நிமிஷம் 6 நிமிஷம் 59 வரைக்கும் நான் பேசி பார்த்து கண்ணாடிலாம் உடைச்சு முழுமையா எழுதி பார்த்து ப்ரிப்பேர் ஆகி பேசினது. அருமை, நன்றி. நீங்க சொல்லுங்க பிரம்மா. ஒண்ணு வந்து நீங்க உங்களுடைய பேச்சு தயார் பண்ணணும், அதை உங்களுடைய குழந்தைகிட்ட பேசி பாருங்க. குழந்தைங்க சிரிச்சாங்கன்னா பெரியவங்க சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு. ரெண்டாவது வந்து நீங்க அதாவது நம்ம மட்டம் தட்டி பேசணும். இப்ப வடிவேல் இருக்காரு, அவர் எப்போதுமே தன்னை மட்டும் ஒரு 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 சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை சொல்லுவாரு, பி கேர்ஃபுல். அப்படி எல்லாரும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து அவனை அடிக்கக்கூடிய அந்த பய இவங்க அந்த என்ன சொல்லுங்க என்ன சொன்ன அவங்க சொல்லிட்டு எல்லாரும் அவனை பார்க்க போற இதை நான் எனக்கே சொல்லிக்கிறேன்னு சொல்லிடுவேன். அப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து நீங்க செல்ஃப் டிஃபரன்சியேஷன் ஹியூமன் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு உங்களை நீங்க மட்டமா வந்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து சிரிப்பாங்க. அது வந்து நீங்க அதாவது அப்பதான் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மனிதன் வந்து தன்னையே வந்து தரக்குறைவா குறைச்சி பேசுறாரு, அதனால நம்ம மாதிரி நம்மளும் வந்து அதை ஏத்துக்கலாம், நம்மளும் அதே சிச்சுவேஷன்ல இருப்போம். அந்த மாதிரி அதை வந்து நீங்க யோசிச்சு பார்த்து செஞ்சீங்கன்னா வரும். ஏன்னா நகைச்சுவை வந்து சீரியஸோட ஸ்பீச்சோட விட ரொம்ப வித்தியாசம். சில சமயத்துல வந்து எங்க சிரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து எதிர்பார்க்காத குறியும் நடக்கலாம். நம்ம எங்க சிரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் அங்க சிரிப்பாங்க, எங்க சிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்க சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குறியும் வரலாம். அதனால நீங்க கொஞ்சம் அதை கவனிக்கணும். ரெண்டாவது வந்து நீங்க அங்க இருக்கிற நீதிபதிகளை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க சிங்கப்பூர்ல சூழ்நிலையில இருக்கும் பொழுது அதுல வந்து என்ன மாதிரி ஒரு சிங்கப்பூர் வந்து ஒரு நீதிபதியார் வந்து நீங்க தமிழ்நாட்டு விஷயத்தை பத்தி பேசுனீங்கன்னா அவருக்கு புரியாது, ஏன்னா அந்த அனுபவம் இல்லை. அதே மாதிரி அங்க உள்ள நீதிபதிகளான தமிழ்நாட்டில் உள்ளவரை வந்து நீங்க சிங்கப்பூர் சிச்சுவேஷனை சொல்லி சொன்னீங்கன்னா, அதே மாதிரி அங்க உள்ள நீதிபதிகளான தமிழ்நாட்டில் உள்ளவரை வந்து நீங்க சிங்கப்பூர் சிச்சுவேஷனை சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. அதனால நீங்க வந்து கொஞ்சம் அதை யோசிக்கணும். 2 பேருக்கும் வந்து சாதகமா இருக்கும். நீங்க ஆங்கிலத்துல நகைச்சுவை போட்டிக்கு போறீங்கன்னா யூ ஹேவ் டு திங்க் ஃப்ரம் இன்டர்நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ.
நீங்க பாத்தீங்கன்னா வந்து மனோஜ் வாசுதேவ் அவர் வந்து மாம் யூஸ் வரும். இங்கெல்லாம் வந்து நம்ம மாம் சொல்ல மாட்டோம், மதர் சொல்லுவோம். ஏன் வந்து மை மாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அமெரிக்கன் இன்டர்நேஷனல்ல வரும்போது அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு புரியும். ஆக அந்த பார்வையாளரை நீங்க கவனிக்கணும், உங்களை நீங்க டிசாபிலிட்டி அப்ரிஷியேட் பண்ணணும். ரெண்டாவது உங்களுடைய ஸ்பீச்சை வந்து குழந்தைகிட்ட சொல்லி பாருங்க. அவங்க சிரிச்சாங்கன்னா அப்பதான் உங்களுடைய பேச்சு வந்து ஒன்னும் கொஞ்சம் நீங்க அவசியம் கொண்டு வந்துட்டீங்கன்னா. நன்றி நன்றி. சரி, இப்ப நம்ம அந்த 6 விதிமுறையும் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நம்ம கடைசி விதிமுறையை தான் இப்ப நம்ம செயல்முறையாவே விளக்கம் பார்த்தோம். 3 பேர் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிட்டாங்க. நான் அடுத்து சொல்ல வேண்டியதை அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பேச போறீங்க அப்படின்னா பரிசு எப்படி கிடைக்கும்? பேசுறவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துருவாங்களா? கொடி ஏத்திட்டு எல்லாருக்கும் மிட்டாய் கொடுப்பாங்களே நம்ம ஊர்ல, அந்த மாதிரி கொடுத்துருவாங்களா என்ன? அப்ப உங்க பேச்ச மதிப்பீடு செஞ்சு உங்களுக்கு அதுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்கன்னா அதுக்குன்னு சில பாராமீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்னன்னு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்ப இந்த அடிப்படையில் தான் உங்க பேச்ச வந்து மதிப்பீடு செய்யலாம். நீங்க எப்படி உங்க பேச்ச கட்டமைத்தீர்கள், ஸ்பீச் டெவலப்மெண்ட். அடுத்து உங்க பேச்சு எவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சு. அடுத்து உங்களுடைய பேச்சு ரொம்ப முக்கியம். உங்க பேச்சு சொந்த அனுபவத்துடைய இதுவா இருக்கணும், உங்களுடைய சொந்த சிந்தனையா இருக்கணும். இந்த மண்டபத்தில் எழுதி கொடுத்ததெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா சிவபெருமானே எழுதி இருந்தாலும் நீங்க அடிதான் வாங்குவீங்க, அவர் தப்பிச்சிருவாரு, நீங்க அடிதான் வாங்குவீங்க. அதனால உங்க சொந்த கருத்தா இருக்கணும். அடுத்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ். நீங்க பேசல எத்தனை பேர் கைத்தட்டாங்க, எத்தனை பேர் சிரிச்சாங்க, இதையெல்லாம் நீதிபதிகள் கவனிப்பாங்க. அடுத்து உடல் மொழி. ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் என்னன்னா என்ன பயிற்சி பற்றிக்கு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே 2 பேர் கிட்டத்தட்ட பயிற்சி பற்ற கொடுத்துட்டாங்க. உடல் மொழி சொல்லிட்டாரு, அருண் சொல்லிட்டாரு, சக்திவேல் சொல்லிட்டாரு, கார்த்திக், எல்லாருமே நான் பார்த்தேன். என்ன கூப்பிட்டு முன்னாடியே பாதிலாம் சொல்லிட்டாங்க. உடல் மொழி எப்படி பயன்படுத்தணும், கையை விரிக்கிறப்ப கையை விரிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும், சிங்கப்பூருக்கு தேசிய நாள்னு சொன்னீங்கன்னாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவர் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. நான் செய்ய வேண்டிய வேலையை முன்னாடியே செஞ்சுட்டு போயிட்டாரு. அடுத்து வாய்ஸ், குரல் ஏற்றத்தாழ்வு. சிரிக்க வைக்கல ரொம்ப வடிவேலு ஏன் வந்து ரொம்ப பெரிய அளவு வெற்றி அடைந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த 2மே கைவரப்பட்டிருந்தது. அவருக்கு அந்த உடல் மொழியும் கைவரப்பட்டிருந்தது, குரலும் கைவரப்பட்டிருந்தது. அடுத்து பார்க்க தெரியல. ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னா நீங்க இன்டர்நெட்ல போய் தேடி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கும். ஹியூமரஸ் ஸ்பீச் ஜட்ஜஸ் கைடு மேனர். நீங்க சில விஷயத்தை எப்படி நேரடியா சொன்னீங்களா, விரும்பத்தக்க வகையில சொன்னீங்களா, எப்படி நீங்க வந்து உங்களுக்கு இதை வெளிப்படுத்தினீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்வையாளர்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நோக்கம் நிறைவேற மாதிரி எப்படி பேசுனீங்க அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா இதுவும் பார்ப்பாங்க. ஆனா இதுக்கான மதிப்பெண் வந்து குறைவு. நீங்க இலக்கணபூர்வமா பேசிருக்கீங்களா? இது ஏன் போட்டிருக்காங்கன்னா பெரும்பாலும் இது ஆங்கிலத்துக்கு அடிப்படையில் வச்சு இது பேசுறாங்க. நம்ம தமிழ்லயே தப்பு விட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப கடினம். ஆனா எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே எழுத்துப்பிழை பேசும்போதே விடக்கூடிய மொழினா தமிழ் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து அது ஆனா குறைவான மதிப்பெண் தான், ஆனா அதையும் பார்க்கணும் அப்படின்னு டோஸ்ட் மாஸ்டருடைய விதிமுறைகள் சொல்லுது. இப்ப இதெல்லாம் தான் நீங்க உள்ள போய் நீங்க உங்க போட்டிக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போய் பேலட் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல எதுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதன் மூலமாக நீங்க வந்து உங்களை தயார்படுத்திக்கலாம். இப்ப பேச்சு இப்ப நீங்க நம்ம ஒரு தடவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது எதுவுமே என் சொந்த கருத்து கிடையாது. இது எல்லாமே மண்டபத்தில் எழுதி கொடுத்த மாதிரி இது எல்லாமே டோஸ்ட் மாஸ்டர்ல இருக்கிறது தான். இது எதுவுமே என் சொந்த கருத்து கிடையாது.
அதனால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இருக்காது. அதெல்லாம் நீங்க டோஸ்ட் மாஸ்டர்கிட்ட கேட்டுங்க. நான் எதுக்கும் பொறுப்பு இல்ல. இதையெல்லாம் செய்தால் நீங்க நல்லா சிரிக்க வைக்கலாம். ஆனா இன்னும் வேற கருத்துக்கள்லாம் நான் சொல்லணும் அப்படின்னா, உங்க தலைப்பு நீங்க தேர்ந்தெடுக்கிறப்ப தலைப்பே ஓரளவு சிரிக்க வைக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துற மாதிரியான தலைப்பை தேர்ந்தெடுத்துங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாண்டா அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகள் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு இது இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பேச்சை நீங்க கட்டமைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கதை இது பண்ணல. இப்ப நீங்க இந்த பல்ப் ஃபிக்ஷன் மாதிரி முதல்ல வயசானதை சொல்லிட்டு இடையில சின்ன வயசு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லாம காலத்துடைய போக்கிலேயே அதை ஒழுங்கா கட்டமைச்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய பேச்சு சிறப்பா இருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணுனா முதல்ல பயிற்சி பண்ணணும். அவர் சொன்ன மாதிரி உங்க வீட்டுல உங்க பசங்க கிட்ட போய் பேசி பாருங்க, அவங்க சிரிக்கிறாங்களான்னு பாருங்க. மத்தவங்க கிட்ட நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கள்ட்ட பேசி பாருங்க, இது உண்மையிலேயே வந்து சிரிப்பை கொடுக்குதான்னு பேசி பாருங்க, யோசிச்சு பாருங்க. இது எல்லாரும் கொடுப்பாங்கல்ல, ஃபீட்பேக் கொடுப்பாங்கல்ல, இது அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்க பேச்சை திரும்ப திரும்ப நீங்க மாத்திக்கங்க. திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணுங்க, திரும்ப திரும்ப மாத்திங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்றாரு இல்லையா, ஏன் திரும்ப திரும்ப சொல்ற அப்படின்னு. அந்த வேலையை பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க பண்ணீங்கன்னா இந்த நகைச்சுவை பேச்சு போட்டியில வெற்றி அடையலாம். நகைச்சுவை பேச்சு போட்டியில வெற்றி அடையலாம் நம்பிக்கை இருக்கவங்களாம் கைத்துங்க பார்ப்போம். எல்லாம் பாதி பாதியா கைத்துக்கிறீங்க, நல்ல உயரமா கைத்துக்கும்பா. இதெல்லாம் பண்ணா உண்மையிலே இது பண்ணலாம். ஆனா கண்டென்ட் உங்க சொந்த கண்டென்ட்டா இருக்கணும். அதை மட்டும் நீங்க பாத்துங்க. அப்படி ஒருவேளை நீங்க மத்த கண்டென்ட் பயன்படுத்துறீங்கன்னா அது 20% குறைவாக வச்சிருக்கேன். அதுக்கு மேல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இருக்கட்டும். இன்னொன்னு, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டு போயிருப்பாரு வச்சுங்க. இப்ப நான் வந்து சொன்னேன், அருண் சொன்னாரு, சக்திவேல் சொன்னாரு, கார்த்திக் சொன்னாரு. ஆனா நீங்க பேச்சு போட்டியில அந்த மாதிரி சொல்லிடாது. முன்னாடி பேசினவங்களுடைய பேரை சொல்லிடாது, குறிப்பிடாதீங்க. இதெல்லாம் நீங்க விதிமுறைகள், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. வெற்றி பெறுவீர்களா? பெறுவோம். கப்ப திருவள்ளுவர் மன்றத்துக்கு கொண்டு வாங்க. என்னையா சிரிக்கிறாங்க? காமெடி பண்ணலனா ஹியூமரஸ் ஸ்பீச் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே தயாராயிட்டாங்க. அவ்வளவுதான். கேள்வி இருக்கா? சரி, ஓகே. நான் கடைபிடித்த ஒரு ட்ரிக்னு சொல்லலாம். அது நான் பகிர்ந்துக்கலாம். கிளப் லெவல்ல நமக்கு போட்டி நடக்கும். கண்டிப்பா திருவள்ளுவர் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க நான் உறுதியா நம்புறேன். கிளப் லெவல்ல நம்ம போட்டி நடக்கும்போது நம்ம பேசியிருப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம எழுதும் போது இந்த இடத்துல எல்லாம் ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்னு எதிர்பார்த்திருப்போம். ஆனா கிளப்ல அது நடந்திருக்காது. அப்போ நம்ம போட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம ஏரியா லெவல் போக போறோம்னா அந்த வீடியோல நம்ம எங்க சிரிக்கிறத எதிர்பார்த்தோம், அங்க சிரிச்சாங்களா ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த இடத்துல அவங்க சிரிக்கலன்னா ஏன் சிரிக்கல, அந்த இடத்துல எப்படி மெருகேற்றி கொள்ளலாம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல அவங்க சிரிச்சிருப்பாங்க, கை தட்டிருப்பாங்க. அதை இன்னும் எப்படி மெருகேற்றலாம், இல்ல அதையே இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டோரியா ஆக்கலாமா, அதுல இருந்து டெவலப் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ட்ரிக். கிளப்ல இருந்து ஏரியா போகும்போது, ஏரியால இருந்து டிவிஷன் போகும்போது ஒவ்வொரு முறையும் நம்மளோட வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதனால கிளப் லெவல் போட்டி நடக்கிற இங்க இருக்க தலைவர் எல்லாருடைய பேச்சையும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு தனித்தனியா கொடுத்துருங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான். அது வந்து பெரிய பயன்பாடா இருக்கும். கேள்வி நீங்க முன்னாடி பேசியவர்கள நாங்கள் கோட் பண்ண கூடாது, வேற யாருக்கும் கோட் பண்ணலாமா? மோன சுந்தரமோ அல்லது ட்வீட் கோட் பண்ணீங்கன்னா அது 20% இருக்கணும். உங்க சொந்த தாட்டு தான் அதிகமா இருக்கும். வடிவேலோ அல்லது அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணலாம். அவங்க வடிவேலு சொன்ன மாதிரி மோகன சுந்தரம் அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணலாம். கேளுங்க. இப்போ ஒரு பேஜ்னா அந்த பேஜ்ல வந்து ஒரு கால் ஃபார் ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நகைச்சுவை பேஜ்ல வந்து கால் ஃபார் ஆக்ஷன் இருக்கணுமா இல்ல நகைச்சுவை மட்டும் இருந்தா போதும்? அது அவசியம் இல்லை. நகைச்சுவை பேஜ் போட்டு பொறுத்தவரைக்கும் கால் ஃபார் ஆக்ஷன் வந்து அவசியம் இல்லை. ஆனா இருந்தா, ஏன்னா இது வந்து தயாரிக்கப்பட்ட பேச்சு இல்ல. நீங்க யாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணி இதை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற இது வந்து இதுடைய மெயின் பர்பஸ், ப்ரையாரிட்டி கிடையாது. அது இல்லைன்னா பரவாயில்ல. ஓப்பனிங் கிராக் ஜோக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சார். ஐஸ் பிரேக்கர் மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல வந்து அப்படி இல்ல. ஏன்னா மொத்தமா நீங்க பேசின ஒரு 7 நிமிஷத்துக்கு பார்த்துதான் அவங்க மார்க் போட போறாங்க. அது நீங்க பின்னாடி நிறைய சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னா முதல்லயே நீங்க ஜோக் கிராக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா பண்ண முடியும்னா பண்ணுங்க.
இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து அந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது இல்லாட்டி அந்த கண்டென்ட் தேர்ந்தெடுக்கும் போது நீங்க வந்து அரங்கத்துல முன்னாடி யாராவது பயன்படுத்தினா நீங்க பயன்படுத்தாதீங்க மாதிரி சொல்லுங்க. நம்ம நகைச்சுவையா பேசுறோம்னு சொல்லிட்டு சில தலைப்புகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அது ஆல்ரெடி ஏற்கனவே பேசிடுறாங்க. ஆமா, பேசுறது இல்லை. ஆல்ரெடி ஏற்கனவே பயன்படுத்தின ஏதோ ஒன்று நம்ம எடுத்து வைக்கிறோம். அது இங்க சரியா வருமா? இது ஆக்சுவலி இந்த பிரச்சனை நான் பேசின பேச்சுக்கு அப்புறம் இன்னொருத்தர் பேச வந்தாரு. அவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை தான் வச்சிருந்தாரு. அந்த மாதிரி குழப்பம் வந்தாலும் உங்க சொந்த கருத்து அப்படின்னு இருந்தா, ஏன்னா அவருடைய வாழ்க்கை அவர் கருத்து, உங்க கருத்து இது வரணும், தைரியமா பேசலாம். இது வந்து உண்மையிலேயே நடந்துச்சு இவர் சொல்றது. அதனால அவர் வந்து பேச்ச திருத்தினாரு. அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி தான், என் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் டிட்டோவா இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க பேசணும். வேற ஏதோ நம்ம ஸ்கிரிப்ட் ஒரே ஸ்கிரிப்ட் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம்ல, பண்ணலாம். இல்ல ஒரே ஆடியன்ஸ் திரும்ப வந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு வேணும்னா மாத்திக்கவும் செய்யலாம். இப்ப கிளப்ல ஒண்ணு பேசுறீங்க, ஏரியால ஒண்ணு பேசலாம், டிஸ்ட்ரிக்ட்ல ஒண்ணு பேசலாம். அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு அப்படின்னா பண்ணலாம். ஆமா, நேரம் ஓடும். நிச்சயமா. ஆமா ஆமா, ரொம்ப நன்றிம்மா. நீங்க வந்து ஒட்டுமொத்தமா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முழுசா விட்டுறக்கூடாது. ஏன்னா அடுத்து நீங்க 7 நிமிஷத்துக்குள்ள அவங்க பேச முடிச்சுக்கணும். நீங்க திட்டமிடுறப்ப உங்க கால அளவுக்குள்ளார எப்படி பேசுறீங்க, எங்கெங்க சிரிப்பாங்க, எவ்வளவு நேரம் விடணும் நம்ம அப்படிங்கறத முன்னாடியே நீங்க திட்டமிடணும். வேறு எதுவும் கேள்வி? மிக்க நன்றி. திருவள்ளுவர் மன்றத்துக்கு மிக்க நன்றி.